உங்கள் கையில் அந்த மாதிரி ஒரு பப்பட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பப்பட்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா முகத்தில் கையை வைக்கக்கூடாது. முகத்தில் என்ன பண்ணக்கூடாது, கையே வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பப்பட்டு எப்படி கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி தான் அது இன்னொரு ஒரு உருவம். நீங்கள் அடிக்கடி மூஞ்சில் கை வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பீங்களா? தொடக்க மாட்டோம் இல்லை? அதே மாதிரி தான் இது முகத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்துக்கு ஒன்றும் கை வைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பப்பட்டு உள்ள கையை விடுறதுக்கு நல்லா இழுத்து 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 இப்படி விட்டு இந்த கழுத்தை என்ன பண்ணிடுவாங்க, கழுத்தை ரொம்ப பெருசாகி விட்டுருவாங்க. கழுத்தை என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் உங்கள் சொந்த பப்பட்டாக இருந்தாலும் சரி, வேற யாருக்கிட்ட பப்பட்டு வாங்கினாலும் சரி, அந்த பப்பட்டை கழுத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம கழுத்தை எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த பப்பட்டு என்ன பண்ணணும். சரியா? இப்போது பப்பட்டை வந்து நீங்கள் பிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி பிடிக்கக்கூடாது. பப்பட்டை என்ன பண்ணக்கூடாது, பப்பட்டுடைய பார்வை கண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து எங்கே பார்க்குறேன்னா ஆமோசையா பார்க்குறேன். இப்போ நான் எங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன். இப்போ நான் எங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன். ஸோ நீங்கள் பப்பட்டை பிடிக்கும் போது இந்த இந்த கணு இது இருக்குல்ல, இது இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாய் இப்படி மூடி தான் இருக்கணும். வாய் என்ன பண்ணணும், மூடி தான் இருக்கணும். சரியா? அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கண்ணு யாரை தான் பார்க்கணும், கீழே தான் பார்க்கணும். பேசும்போது வந்து பப்பட்டை எப்பவுமே என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, இப்படி இருக்கலாமா, ஆயிடுச்சோண்ணா அப்படின்னா எப்படி இருக்கும், அது யாரை பார்க்குதுன்னே தெரியல இல்லை? அப்போது பப்பட்டு வந்து பிள்ளைங்க கீழே இருப்பாங்கன்னா இப்படி கீழே தான் என்ன பண்ணணும், பார்க்கணும். சரியா? கண்ணு. வாய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, இப்படி திறந்தே. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இந்த பப்பட்டு வாய் மட்டும் என்ன இருக்கும், ஓப்பனாகவே இருக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சரியா? ஸோ இப்போது முக்கியமான இது ஒன்று கடைசியாக, பப்பட்டில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஹாய் அப்படின்னு சொன்னால் இந்த மேலே இதை மட்டும் இப்படி இப்படி ஆட்டுவாங்க. நம்ம பேசும்போது மேலே ஆடுதா கீழே ஆடுதா, இது ஆடுதா இது ஆடுதா, எது ஆடுது, கீழே தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்போ அதுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் பாருங்க, கவனிங்க. இதுதான் பேசணும், கட்டவரல் தான் என்ன பண்ணணும், கீழே இருந்து தான் ஆடணும். கீழே இருந்து தான் எல்லாம் பண்ணுங்க பார்க்கலாம், கீழே இருந்து தான் இது ஆடணும். வரல நிறைய பேருக்கு இது தானே வருது. இப்போ இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, என்னன்னு கேட்டால் பிரெயின். என்னது பிரெயின்? எல்லாரும் உங்கள் மொபைல் எடுங்க, மொபைல் எடுத்துட்டீங்களா? இந்த மொபைலை எங்கே வைங்க பார்க்கலாம், மொபைலை இது மேலே வைங்க, வச்சுட்டீங்களா? இப்போ அசைங்க பார்க்கலாம். இப்போ எது அசையுது, கட்டவரல் மட்டும் அசைதா? அப்போ மேலே இருக்கிறது கீழே விழக்கூடாதுன்றது எதுக்கு தெரியும்? இப்போ பண்ணுங்க பார்க்கலாம், அசைதா? அப்போ பப்பட்டுக்கு இதுதான் முக்கியம். எப்படி முக்கியம், மேலே இருக்கிறது கீழே விழக்கூடாதுன்றது பிரெயின் சொல்லுது. ஆனால் பப்பட்டு வாய் உள்ள கை விட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா பப்பட்டை போட்டு டடுக்கு என்ன பண்ணுறோம். சரி, இப்போ எல்லாருக்கும் வருதா, எல்லாருக்கும் வருதா, வச்சு கட்டுங்க பாருங்க. ஓகே. அதே மாதிரி பப்பட்டு உள்ள நீங்கள் ஐயா நாங்கள் இந்த பப்பட்டு வாங்கினோடனே எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல நான் வந்து பப்பட் ஷோ பண்ணும்போது எனக்கு வயசு வந்து ஒரு 17 வயசு இருக்கும். பப்பட் ஷோ கூப்பிட்டு போனவர் வந்து கூட ஆள் இல்லை, கொஞ்சம் நீ வந்து என்ன பண்ண, சும்மா வந்து இப்படி அசைச்சா மட்டும் போதும் அப்படின்னு. எங்களை இன்வைட் பண்ண பாஸ்டருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கண்டுக்க மாட்டார் அப்படின்னாரு. அந்த பாஸ்டர் இப்போ எங்கள் கூட தான் இருக்காரு. அப்போ முதல்ல அவங்க ஊருக்கு தான் நாங்கள் பப்பட் ஷோ பண்ண போய் நான் என்ன பண்ணேன், கற்றுக்கிட்டேன். வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டீவன் பாஸ்டர் ஊருக்கு தான், அரக்கோணத்துக்கு. முதல்ல அவங்க ஊரில் தான் போய் நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா அப்போ சின்ன மேலே இருக்கும்போது ஸ்டேஜ் கூட எட்டாது, இப்படி பண்ணால் போதும் அப்படின்னா நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா ரொம்ப கை வலிக்குதுயா அப்படின்னு சொல்லுப்போ அவர் சில மெத்தட்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் ஸ்டேஜ் பப்பட் பண்ணும்போது ஸ்டேஜ் மேலே என்ன பண்ணக்கூடாது, பப்பட்டை வைக்கக்கூடாது, இதுதான் பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ
பப்பட் பேசும்போது முதல்ல நீங்க வேற குரல்ல பேசணும். நீங்க என்ன பண்ணாதீங்க, முதல்ல நடக்காதீங்க. உங்க குரல்ல நீங்க என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்க குரல்ல நீங்க என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கழுத்து பாருங்க, கழுத்து வந்து இப்படி திரும்பிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும், அப்படி என்ன பண்ணணும், கழுத்து என்ன பண்ணணும், திரும்பிட்டே இருக்கணும். இது ஒரு ஹூமன், இது வந்து என்னது, இது பிள்ளைங்களோட பயங்கரமா என்ன பண்ணும், இன்ட்ராக்ட் பண்ணும். சரியா? ஸோ இந்த பப்பட் ஷோ பண்ணும்போது உங்க குரல்ல முதல்ல பேசுங்க. அப்புறமா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, அதுக்காக அப்படியே வந்து என்ன பண்ணிடாதீங்க, பப்பட் ஷோ எல்லா இடத்துலையும் போய் பண்ணாதீங்க. பப்பட் ஷோவில் 2 பப்பட் ஷோ இருக்குது. ஒன்று டைரக்ட், இன்னொன்று ஸ்டேஜ். டைரக்டாக பேசும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கை கால்லாம் இருக்கும். இதுக்கு கை கால்லாம் கிடையாது, கை கால்லாம் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க. சரியா? இன்டைரக்ட் அப்படின்னா ஸ்டேஜ் பப்பட்னா என்னது, ஸ்டேஜ் போட்டு ஸ்க்ரீன் போட்டு உள்ளே இருந்து பேசுறது. முதல்ல நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, எதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸ்க்ரீனை என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன் போட்டு ஸ்டேஜ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் இப்படியே என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பப்பட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எங்களை என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பப்பட் வாங்கி கொடுக்க மாட்டோம், பப்பட் செய்யறதே சொல்லி தந்துடுவோம். சரியா? மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் நல்லது இல்லை. அதனால் பப்பட் செய்கிறது எப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், சொல்லி தந்துடலாம். ஆனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். இல்லை எங்களுக்கு பப்பட் ஷோ பப்பட்டே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அது வாங்கி தர தயார். அதுக்காக பில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கான்டாக்ட்ஸில் நீக்கிறாதீங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். மேலே உன் அக்கௌண்ட்டில் நிஜமாவது எதாவது இருக்கணும்னா நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, 15 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நீ இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டில் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் கான்ட்ராக்ஷனில் சொல்கிறோம். நீ 15 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய ரிட்டர்ன் எடுக்க முடியும். அது பண ரிட்டர்ன் சொல்லலை, சோல் ரிட்டர்ன் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.